பஜ்ஜி மாவு வச்சுட்டு சூப்பரான ஆனியன் வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்க, இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்க பஜ்ஜி மாவு வச்சுட்டு தான் இன்றைக்கி வந்து நான் அதில் ஆனியன் வடை செய்ய போகிறேன். இங்கே வந்து பஜ்ஜி, போண்டா, அதுக்கப்புறம் வடை எல்லாமே செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் வடை எல்லாமே செய்யலாம். பாருங்க, இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு மாவு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது 4 பெரிய வெங்காயத்தை நல்ல நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதை போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். பூண்டு இதையும் போட்டுக்கலாம். இப்போ செய்யும் போது என்னாகும், நல்ல மணமாக இருக்கும். உங்களுக்கு பூண்டு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம வெங்காயத்தில் வந்து உப்பு ஏறணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பஜ்ஜி மாவுலேயே உப்பெல்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா காரமும் உப்பு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம 1/4 கிலோ அளவுக்கு பஜ்ஜி மாவை இதில் சேர்த்துடலாம். பாருங்க, நல்ல மாவு போட்டு நல்லா கையிலேயே பிசைஞ்சிட்டோம். இதில் 1 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது எதுக்காக ஊற்றுறோம் அப்படின்னா இன்னும் நல்லா பொறன்னு வரும், அதுக்காக. இப்போ இது பக்கோடா மாதிரி போடுற மாதிரி இருந்தால் இந்த எண்ணெய் ஊற்றுனதுலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நல்லா மாவு இது பண்ணிவிட்டு அப்படியே தூள் பக்கோடா மாதிரி, ஆனியன் தூள் பக்கோடா மாதிரி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வடை மாதிரி தட்டி போட போகிறேன் அப்படிங்கிறதுனால இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மட்டும் மாவு வந்து நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டா போதும். வாங்க இப்போ இதில் நான் வடை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கையை வந்து ஈரம் பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணிவிட்டு இப்படி ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதையே என்ன பண்ணலாம், இப்படி தட்டி போடுங்க. பாருங்க, இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சி விட்டு இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி போடும்போது வெங்காயம் பிரிஞ்சும் வராது. இது நல்ல சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்குலாம் ஒன்றுமே இல்லை தொட்டுக்கிறதுக்குன்னா டக்குன்னு இந்த மாவு இருந்தால் போதும். நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான. எல்லாம் 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு சூப்பரான ஆனியன் வடை நல்லா ஜம்முன்னு பஜ்ஜி மாவு வச்சுட்டு நம்ம செஞ்சிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க, இதே மாதிரி பஜ்ஜி மாவு வச்சுட்டு சூப்பரான ஆனியன் வடை நல்லா ஜம்முன்னு செஞ்சிட்டோம். இதே மாதிரி வடையை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு காய்கறிகளே இல்லாத டைமில் நீங்கள் இந்த வடையை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாம்பார் சாதத்துக்கு, வத்த குழம்புக்கு, இதெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு, ரச சாதத்துக்கெலாம் தொட்டுட்டு சாப்பிட சும்மா அட்டகாசமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மற்ற சமையல். தேங்க்யூ.